இல்ல நீங்க இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்க. இப்ப அண்மையில வந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்திருப்பீங்க. ப்ரீபோல் ஒப்பீனியன் நிறைய சொல்றாங்க. இப்ப அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில 30%, 19%, 20% எல்லாமே இரட்டை இலக்கத்துல அதிகமான வாக்கு சதவீதத்தை தானே சொல்றாங்க. எந்த தேர்தலையும் போட்டி போடாம வாக்கு வங்கி எப்படி நிரூபிக்கணும்? தமிழ்நாட்டில் 5.25 கோடி ரூபாய், 5.25 கோடி வாக்காளர்கள் மொத்தமாவே சாம்பிள்னு சொல்லி 30,000 சொல்றாங்க. 30,000 பேர் யாரு பார்த்தாலும் யாருக்கு தெரியும்? இது ஒரு கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு தான். இல்ல ஏத்துக்கிறேன், அன்ப்ரூவன் தான், அன்டெஸ்டட் தான், இது எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுன்றது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி களத்துல நம்ம பார்க்கும்போதும் கூட பெண்கள் தன்னெழுச்சியா போய் அவரை பாக்குறது, இளைஞர்கள் போய் தன்னெழுச்சியே கிடையாது. அதான் தவறு. தன்னெழுச்சியே கிடையாது. அவர் கிரௌட் புல்லர்லாம் கிடையாது. கிரௌட் ஆல்ரெடி வச்சிருக்காரு. வச்சுக்கிட்டு அப்படி கூட்டு போறாரு. தான் பெரிய மாசு, பக்கா மாசு காட்டணுங்கிறது திட்டமிட்ட முயற்சியை ஒழிய அப்படிலாம் தன்னெழுச்சியான கூட்டம் கூடவே இல்ல. தன்னெழுச்சியான கூட்டம் குடிச்சுதான் கோவாக்கு போனாரு. ஏன் கூடல? பனையூர் இருந்து பட்டினப்பாக்கம் தினமும் போறாரு. அப்ப ஏன் தன்னெழுச்சி? அவர் வெளியே வந்தாலே கூட்டம் கூடும். அவர் பெரிய அசோக சக்கரவர்த்தி. அப்படி வெளியே வந்தாருன்னா மக்கள் கூன்னு கூடி அப்படியே போயிடுவான். இவர் பெரிய காந்தி, உப்பு சத்தியாகிரத்துக்கு நடந்துட்டு இருக்காரு. அப்படியே மக்கள் பூரா காந்தியை நோக்கி ஓடிடுவான். அவர் நினைச்சிட்டு இருக்காரு அமைதி புரட்சி நடக்குது, நான் வெளியே வரவே தேவையில்லை. ஏங்க 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 120 தொகுதி எங்க அண்ணன் முடிச்சிட்டாரு. இன்னொரு 110 தொகுதி தான் போக வேண்டியிருக்கு. பம்பரமா ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பிரஸ் மீட். தனியா போய் புதிய தம்பரம் மைக்க நிட்டாலும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 6 வாகன பரப்புரை, 2 பொது கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1 மணி நேரம் பேசுறாரு. இது வரைக்கும் மொத்தமாகவே இந்த 20 நாள் தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. நான் எனக்கு விமர்சனம் இருக்கு, ஆனாலும் சொல்றேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போய் ஓட்டு கேட்கிறாரு. 74 வயசு. விமர்சனம் வைக்கிறோம், ஆளுங்கட்சியின் மீது எதிர்ப்பு இருக்கு. ஆனாலும் காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு, மாலையில பொதுக்கூட்டம் பேசுறாங்க, நாடு முழுக்க பயணிக்கிறாங்க. நேத்து விருதுநகர்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு திருப்பி மதுரையில படுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு கேட்கிறாரு, திருப்பி போய் நிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அவங்க மீது விமர்சனம் இருக்கு, அது எதிர்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி உழைக்கிறாம அதான் நிக்கணும் நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வருவேன், கையை காட்டுவேன், கூட்டம் கூடிரும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கற்பனாவதான். உண்மையை சொல்ல போனா விஜய் ஒரு பெரிய கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை விட பெரிய நடிகர், இவர் பெரிய நடிகர் சொல்றாங்க இல்லையா, இதை விட பெரிய நடிகர். ஏன் இந்தியால உலகத்திலே பெரிய நடிகர் ஒத்துக்கொண்ட ஒரு நடிகர் 1988ஆம் ஆண்டு கட்சி தொடங்குறாரு. தன் சொந்த சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய திருவையாறுல போட்டி போறாரு. ஜானகியம் அணியோடு சேர்ந்து 55 இடங்களை கூட்டின்னு வைக்கிறார். 55 இடங்களையும் டெபாசிட் காலி. ஐயா சிவாஜி கணேசன் என்னாச்சு? ஜனதா தளத்தோட கட்சியை ஒப்படைச்சு அப்படியே முடிச்சிட்டாரு. அவரும் எம்ஜிஆருக்கு இணையான கிரேஸ் உள்ள ஒரு நடிகர் தான். அன்னைக்கு எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுன்னு ஒருத்தர் அறியப்பட்டாரு. எம்ஜிஆர் இவர்தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிட்டாரு. பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ். சாதாரண குடும்ப பின்னலிருந்து தனியா திரைப்படத்தை இயக்கி அவருடைய திரைக்கதை போல தமிழ்நாட்டிலே திரைக்கதை இல்லம்பாங்க. முருகக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கட்சி தொடங்குறாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்கிறார். மதிப்புக்குரிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் என்னாச்சு? திருப்பி அதிமுக சேர்ந்து, திருப்பி திமுக சேர்ந்து, திருப்பி அதிமுக சேர்ந்து அரசியலே வேணாண்டு போயிட்டாப்ல. சொல்றேன். அதே போல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடலு, ஒளிப்பதிவு, தயாரிப்பு, நடிப்பு 12 டிபார்ட்மெண்ட் போட்டு ஒருத்தர் ரஜினி படம் கமல் படம் வந்தாலும் ஒருத்தன் படம் நிற்கும். வாடாய மச்சி, வாழைக்கா பச்சி, ஓ உடம்ப பிச்சி, போட போறேன் பச்சின்னு கொண்டாடலாம். யாரா அவன் ஒருத்தன் வந்திருக்காண்டா கும்பகோணத்துக்காரன்னு கிளர்ந்து எழுந்தான். அவருக்கு அவ்வளவு கிரேஸ். காதலன், அதாவது காதலன், காதலிகள், பெண்கள், ஆண்கள்லாம் 90s இந்த 80s கிட்ஸ் எல்லாம், என் தாய்மாமெல்லாம் பெரிய ரசிகர் டி ராஜேந்தருக்கு போய் நின்னாங்க. அப்படி எல்லாரும் அப்படி தலையை கோதுனாங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, லட்சிய திமுகன்னு. என்னாச்சு? திருப்பி திமுக சேர்ந்து இப்போ எங்க இருக்காருன்னே தெரியாம இருக்காரு.